சீமானை வீழ்த்த அடுத்த ஆயுதம் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். ஆனால் சீமான் அவர்கள் கட்சி எப்போ தொடங்கினார்னு எல்லாருக்குமே தெரியும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக இத்தனை ஆண்டுகள் பேசுகிறாங்க. அந்த நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனைகளும் முதல் ஆளாக குரல் கொடுக்குற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவெடுத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் உருவெடுத்த பிறகு முதல் முறையாக 2016 இருந்து களம் காணுவதில், அரசியல் களம் காண்றதில் நம்ம வெற்றியை நோக்கி பயன்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அரசியலில் அவருக்கு தெரியும் இது என்ன மாதிரியான நிகழ்வு அப்படின்னு. ஆனாலும் நம்ம இறங்கி அதை செய்யணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதில் முதல் முறையாக 2016 களம் இறங்கும்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தியலும் கொள்கையும் அனைத்து வகையிலும் திராவிடர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே இறக்குறாங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாற்றம் விரும்பி யாருன்னா வராங்கன்னா அவர்களை மறைப்பதற்காக, அவர்களை இருட்டடிப்பு செய்வதற்காக வேறு ஒருவரை களமிறக்கி மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஏமாற்றிட்டாங்க. அதன் பிறகு 2021 வருது. அப்போ கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலயமாக மீண்டும் மாற்றத்திற்கான ஒரு மக்கள் இருக்காங்கள்ல, அந்த மக்களுடைய வாக்கை இவர் பக்கம் திசை திருப்புறாங்க. இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக வர வேண்டிய சதவீத வாக்குகள் குறைகிறது. இது தொடர்ச்சியாக திராவிடர்கள் தான் செய்து வராங்க. அதன் பிறகு இப்போ 2026 இப்போ பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் களமிறங்கியிருந்தார். அவருடைய அரசியல் மொத்தம் அப்படியே திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு மாற்றம் இல்லாத ஒரு அரசியல். ஆனாலும் அவர்தான் மாற்று அப்படிங்கிற மாதிரி மக்கள் முன்னாடி நம்ப வைப்பதற்கும் ஏமாற்றுவதற்குமான அனைத்து வேலைகளையும் செய்து இப்போ 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறத இங்கே செய்திருக்காங்க விஜய் அவர்கள். இப்போ அடுத்ததாக 2031 அந்த தேர்தல் இன்னும் வரப்போகிறதுக்கு எவ்வளோ 5 ஆண்டுகள் அப்படியே இருக்குங்க. ஆனால் அப்போது கூட இப்போதே அதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கணும். அதை எப்படி சீமான் அவர்களுக்கு அந்த மாற்றங்கிற வாக்குகள் போகக்கூடாதுங்கிறத அறுவடை செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளாக இறக்குறாங்களே, அந்த வகையில் அடுத்ததாக களமிறக்கக்கூடிய நபர் தான் அண்ணாமலை. இவரை அடுத்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசக்கூடிய அந்த வாக்குகளை அவர் ஜெயிக்க மாட்டாருங்க, அதுக்கு பதிலாக இவருக்கு போடுங்க அப்படின்று ஒரு பொய் பிம்பத்தை தொடர்ச்சியாக காட்டி இந்த முறை இந்த விஷயத்தை செய்யலாங்கிறதுல தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ அவரை எதிர்கொள்வதற்கான ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கில் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருக்குது. ஆனால் இந்த முறை அதெல்லாம் அடித்து நொறுக்கி இன்னும் நம்ம கூடுதலாக சிறப்பாக செயல்பட்டு இந்த மாதிரி இனி யாரை இறக்குனாலும் சரி நாம் தமிழர் கட்சி ஒன்றும் விழுந்து போகாதுங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதற்கு பல ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிக முக்கியமானது தான் நீங்கள் சமீபத்தில் பார்த்தது. அண்ணன் இதுவரைக்கும் பத்திரிகையாளருடைய சந்திப்பு அப்படிங்கிறதே செய்யலை. அவர் எப்போ செய்கிறாரோ அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோ இல்லை மாற்றமோ வர மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்க போகுது. அதே போல் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு சில சமயத்தில் மட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் பேசட்டும். மற்றபடி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பேசினாங்க அப்படின்னாலே போதுமானதுன்ட்டு அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது. 31 தேர்தல் மட்டும் இல்லை, இப்போ அண்ணாமலை சீமான் அவர்களை சந்தித்தும் பேசியிருக்காருங்கிற தகவலும் வந்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம 31 வெற்றிக்கான படி என்னங்கிறத அளந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயமாக வெற்றிப்படி ஏறுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.